67 Mathematics Term 2 Chapter 1 Exercise 1.1 Objective Type Questions. Question number 13. The difference between two successive odd numbers. ரெண்டு odd numbers எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5ம் 3 எடுத்துக்கோங்க. ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணி பாருங்கள். 2 வரும். 7ம் அதாவது சக்ஸஸிவ் அடுத்தடுத்தது. சக்ஸஸிவ்னா அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ்னு அர்த்தம். குழப்பி வேறு வேறு நம்பர்ஸ் எடுத்துக்கூடாது. அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ். இப்போ 11 எடுத்திங்கன்னா 13 தான் எடுக்கணும். ஸோ அப்போ 13லேருந்து 11 கம்மி பண்ணி பாருங்கள். 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. The only even prime number 2 மட்டும்தான். ஏன்னா ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்லேயே 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பராக வரும். அதாவது ஈவன் நம்பர்ஸ்லேயே 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். மிச்சம் எல்லாமே ஆட் நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதான் ரீசன். அடுத்த நம்பர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் ஏ ப்ரைம். எது ப்ரைம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 53 பார்த்தீங்கன்னா 92 வந்து 12 டிவைட் ஆகும். 97 வந்து ப்ரைம் நம்பர். 53 பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து ப்ரைம் நம்பர். 53 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், 97 ப்ரைம் நம்பர், 71 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஸோ 92 மட்டும்தான் இதில் சாட்டிஸ்ஃபை ஆனால் 12 டிவைட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். நாட் ஏ ப்ரைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் ஆன்சர். அடுத்த வந்து சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆர் 27. 27 ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். ஸோ அப்போ பாருங்கள் 27 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் 1 வரும். இந்த 27 3 ஆல் டிவைட் ஆகும். 9 3s are 27 சொல்லிட்டு 9 ஆல் டிவைட் ஆகும். அண்ட் 27 அவ்வளோதான். இந்த நாலத்தை ஆட் பண்ணுங்கள். 1 + 3 4, 4 + 9 பார்த்தீங்கன்னா 12, 13 + 27. 13 + 27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வருது. ஸோ 40 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு the prime factors of a number are 1 2 4 5 8 10 16 20 40 and 80 and what is the number. எல்லா ஃபேக்டர்ஸும் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பருடைய. ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? லாஸ்ட்டில் இருந்த நம்பர் தான். ஏன்னா அந்த நம்பரால் தான் இந்த 1 அந்த லாஸ்ட் நம்பர் தான் என்னவாக இருக்கும்? ஒரு ப்ரைம் நம்பருக்கு இதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1ம் லாஸ்ட்டில் நம்பர் நீங்கள் வச்சு கெஸ் பண்ணி லாஸ்ட்டில் உள்ள நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராகவே இருக்கும். 80 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். The prime factorization of 60 is 2 × 2 × 3 × 5. Any other number which has the same factorization of 60 is அப்படி கேட்டிருக்காங்க. எந்த நம்பர்ஸுக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சேமாக வரவே வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் இம்பாசிபிள். இப்போ 2 × 2 × 3 × 5 ஒன்லி ஃபார் பாசிபிள் ஃபார் 60. வேறு எந்த நம்பர்ஸ்க்கும் அதில் இதே மாதிரி உள்ளது வரவே வராது. எப்படி இந்த நம்பர் இந்த 4 நம்பர்ஸுக்கு எப்படி மற்ற வழி பார்த்தாலும் உங்களுக்கு 60 தான் வருமே ஒழிய வேறு இங்கே 30 120 எதுவுமே வராது. 90 எதுவுமே வராது. இம்பாசிபிள் தான் ஆன்சர். If the number 6354*97 is divisible by 9, then the value of star என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் divisible by 9 கொடுத்துறாங்க. divisible by 9 மீனிங் என்ன? அதில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து என்ன செய்யணும்? 9 ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த ஸ்டாரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 6 + 3 + 5 + 4 + x + 9 + 7. ஸோ ஏதோ ஒரு அன்னோன் நம்பர். இது வந்து 9 ஆல் டிவைட் ஆகுதான் பார்க்கணும். இந்த நம்பர் ஆட் பண்ணி. ஸோ அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ 6 + 3 பார்த்தீங்கன்னா 9, 9 + 5 14, 14 + 4 18. ஸோ இங்கே 18 இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 9 + 7 வந்து 16 இருக்குது. ஸோ 18 16 ஆட் பண்ணுங்கள். ஸோ இது 2 4 34. ஸோ 34 + எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எந்த நம்பர் இது கூட ஆட் பண்ண அந்த நம்பர் வந்து உங்களுக்கு 9 ஆல் டிவைட் ஆகும் கேட்டிருக்கேன். 1 ஆட் பண்ணுங்கள் 35 வரும். ஸோ 0 ஆட் பண்ண ஒன்றுமே நடக்காது. 1 ஆட் பண்ணுங்கள். 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன செய்யுது? 35 வருது. டிவைட் ஆகாது. 2 ஆட் பண்ணுங்கள் 36 வரும். 36 பார்த்தீங்கன்னா 4 9s are 36 நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 போட்டுக்கலாம் தாராளமாக. ஸோ 2 தவிர்த்து வேறு எதுவும் போட முடியாது. ஸோ அதனால் 2 தான் உங்கள் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் பாருங்க. நம்பர் 87,846 இஸ் டிவிசிபிள் பை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பராலும் டிவைட் ஆகும். 2 பார்த்தீங்கன்னா இதுவே நம்பர். 3 பார்த்தீங்கன்னா சம்ஸ் ஆட் பண்ணி வாங்க. 8 + 7 + 8 + 4 + 6. ஸோ 8 + 8 16 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? இந்த 8 + 8 16 + 22 வருது. இது பார்த்தீங்கன்னா 11 வருது. 7 + 4 11. இந்த இப்போ 11க்காக பண்ணி பார்க்கேன். ஸோ இந்த 22 11க்காக பார்த்தீங்கன்னா 11 தான் வரும். 11th டேபிளில் வருது. ஸோ 11 ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் டிவைட் ஆகும். 3 ஆல் பார்த்தீங்கன்னா 22 + 11 33. 33 என்பது 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 3 நம்பருமே பாசிபிளாக இருக்குது. ஆன்சர் இங்கே ஆல் ஆஃப் தீஸ்ன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிங்கன்னா. ஸோ இதுதான் 1 வேர்ட்ஸோடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.